இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 8 புள்ளியில் ஒரு செக்கு கோலம், 8 புள்ளி 2 வரிசை, நேர் புள்ளி 2ல் நிப்பாட்டிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான கோலம் தான். இப்போது இந்த சைடில் 4 புள்ளி வருது இல்லையா, இதில் சென்டரில் இருக்கிற 2 புள்ளியிலேருந்து குறுக்க ஒரு டி, ஒரு உல்டா டி மாதிரி போட போகிறோம். இப்படி 2 லைன் போட்டுக்கோங்க. இதுலேருந்து இப்படி ஒரு டி, இதை இப்படி உள்பக்கமாக வளைச்சி இப்படி உல்டாவாக ஒரு டி, இதே மாதிரி எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். அதாவது இந்த 4 புள்ளியில் சென்டரில் இருக்கிற 2 புள்ளியை எடுத்து அதுக்கு கீழால் குறுக்கால் கொண்டு போய் போடணும். அதே மாதிரி அந்த பக்கம் 4 புள்ளியில் சென்டர் 2 புள்ளியிலேருந்து கீழே, அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற 4 புள்ளியிலேருந்து இந்த சென்டர் 2 புள்ளி, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சைடு டிலேருந்து இந்த பக்கம் டிக்கு இந்த இது உள்ளே இருக்கிற புள்ளியும் இந்த உள்ளே இருக்கிற புள்ளியும் ஸ்ட்ரெயிட் லைனில் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்படி அதே மாதிரி எல்லா பக்கமும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் 2 பக்கமும் 3 புள்ளி கணக்கு எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட்டாக போட்ட கோட்டை இப்படி மடக்கி இப்படி நிப்பாட்டிக்கலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மடக்கி இந்த டிக்கு பேரலல் கோடு வர்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நிப்பாட்டிக்கோங்க. இப்போ இந்த கார்னர் புள்ளிக்கும் இந்த கார்னர் புள்ளிக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட போகிறோம். அதே மாதிரி இந்த கார்னர் புள்ளிக்கும் அந்த கார்னர் புள்ளிக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன். இந்த லைன் போடும்போது இப்படி கிராஸ் பண்ணி நிப்பாட்டின மாதிரி போட்டுக்கோங்க. இது வெறும் லைன்ஸ் தான். இப்போ இதை கனெக்ட் பண்ணால் கோலம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த லைனையும் இப்படி உள் பக்கமாக இப்படி வளைச்சி கனெக்ட் பண்ண, இதே மாதிரி எல்லா பக்கமும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சென்டரில் 4 புள்ளி நிற்கிது இல்லையா, இதை ஒரு கட்டை மாதிரி இப்படி போட்டு, அவ்வளோதான். சூப்பர்.